பீஷ்மர் கிருஷ்ணரிடம், நீங்கள் பாண்டவர்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது அவர்கள்தான் போரில் வெற்றி பெறுவார்கள் என்று வாழ்த்தி அனுப்பினார். பின்பு கிருஷ்ணரும் பாண்டவர்களும் துரோணரை சந்திப்பதற்காக சென்றனர். துரோணர் புன்சிரிப்புடன் அவர்களை வரவேற்றார். பாண்டவர்கள் தங்களுக்கு எல்லா கலைகளையும் கற்பித்த துரோணரை வணங்கி பணிந்து நின்றனர். துரோணர் பாண்டவர்களிடம், இந்த போரில் என்னுடைய எதிர்ப்பால் நீங்கள் தோல்வியடையாமல் இருக்க ஒரு வழி கூறுகிறேன். நான் போர்க்களத்தில் பல அரசர்களுக்கு நடுவே போர் செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய மகன் அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்று யாராவது நம்பத்தகுந்தவர் ஒருவரை கூறச் சொல்லுங்கள். அந்த செய்தியை கேட்டவுடனே நான் என் கையில் இருக்கும் வில்லை கீழே போட்டு விடுவேன். அதனால் எளிதில் என்னை வீழ்த்திவிடலாம். பீஷ்மரும் நானும் இறந்துவிட்டால் கௌரவர்களை நீங்கள் எளிதில் தோற்கடிக்க முடியும். துரோணர் கூறியதை கேட்டவுடன் கிருஷ்ணரும் பாண்டவர்களும் ஆச்சரியமடைந்தனர். பிறகு கிருஷ்ணரும் பாண்டவர்களும் தேரை திருப்பிக் கொண்டு தங்கள் படைகள் இருந்த இடத்தை நோக்கி சென்றனர். இருபுறமும் படைத்தலைவர்கள் கடைசி முறையாக அணிவகுப்பை சரிபார்த்து கொண்டனர். படை வீரர்கள் அனைவரும் போருக்கு தயாராக இருந்தனர். போருக்காக குறித்த நல்ல நேரமும் நெருங்கி கொண்டிருந்தது. பாண்டவர்களும் கௌரவர்களும் போரில் வெற்றி பெறுவதற்காக அவர்களின் இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொண்டனர். விண்ணையும் மண்ணையும் 8 திசைகளையும் கிடுகிடுக்க செய்வது போல போர் முரசுகள் ஒலித்தன, சங்குகள் முழங்கின, யானைகள் பிளிறியது, குதிரைகள் கனைத்தன, தேர் சக்கரங்கள் பேரொளியுடன் இடி இடிப்பது போல உருண்டு வந்தது. வீரர்கள் உரையில் இருந்த வாளை உருவும் சத்தம் போர்க்களத்தில் எதிரொலித்தது. இருபுறமும் எதிரெதிரே நின்று கொண்டிருந்த முன்னணி தேர்ப்படைகள் ஒன்றையொன்று நெருங்கின. கிருஷ்ணர் போரை தொடங்கலாம் என்பதை வலது கையை அசைத்து பாண்டவர்களுக்கு சைகை காட்டினார். பீஷ்மரும் சுவேதனும் ஒருவருக்கொருவர் போர் தொடங்கலாம் என்ற குறிப்பை கண்களாலேயே தெரிவித்துக் கொண்டனர். இருபுறத்து படைகளும் சங்கமமாயின. தர்மத்தையும் அதர்மத்தையும் நிலைநாட்ட போரின் முதல் நாள் ஆரம்பமாகியது. இரு படைகளும் மோதிக்கொண்டனர். வீரர்கள் சிங்கம் போல கர்ஜித்தனர். யானை படையும் குதிரை படையும் மூர்க்கத்தனமாக மோதிக்கொண்டன. வீரர்கள் கத்தி, வளைதடி, சக்கரம் முதலியன கொண்டு போரிட்டனர். பீஷ்மர் வீர ஆவேசத்தோடு போர் புரிந்து எண்ணற்ற வீரர்களை கொன்றார். பகைவர்களால் எய்யப்பட்டு ஏற்கனவே தங்கள் மார்பில் துளைத்து நின்ற அம்புகளை வலியையும் பொருட்படுத்தாமல் பிடுங்கி பகைவர்கள் மேலேயே எறிந்தார்கள். பாண்டவர்களும் கௌரவர்களும் ஆர்வத்தோடும் ஊக்கத்தோடும் போர் புரிந்தனர். உறவு, பந்தம், பாசம் இவைகளை பற்றிய தயக்கத்தை எல்லாம் கிருஷ்ணரின் அறிவுரையால் தெளிவடைந்து போருக்கு தயாரான அர்ஜுனன் பீஷ்மரை எதிர்த்து நின்றான். பீஷ்மரும் அர்ஜுனனும் போர் புரியும் காட்சி போர்க்களத்தையே அதிசயிக்க செய்தது. பீஷ்மரின் உதவிக்காக துரியோதனனும் அர்ஜுனனின் உதவிக்காக தர்மனும் சில சிற்றரசர்களை உடன் அனுப்பியிருந்தனர். சகுனி, சல்லியன் முதலியவர்கள் பீஷ்மர் பக்கமும், விந்தரன், அபிமன்யு முதலியோர் அர்ஜுனன் பக்கமும் துணையாக நின்றனர். பீஷ்மர் போர் செய்வதற்காக நின்று கொண்டிருந்த தேரின் உச்சியில் ஒரு பெரிய பாம்பு கொடி பறந்து கொண்டிருந்தது. ஆனால் அர்ஜுனன் அந்த கொடியின் மேல் 12 அம்புகளை அடுத்தடுத்து வேகமாக செலுத்தி துளைத்து விட்டான். பீஷ்மரின் மார்பின் மேலும் உடலிலும் பூண்டிருந்த கவசத்தின் மேல் அர்ஜுனன் எய்த 9 அம்புகள் பாய்ந்தது. போரில் அனுபவமும் திறமையும் வாய்ந்த பீஷ்மர் அர்ஜுனனின் பிற்போர் திறமையை கண்டு அதிசயித்தார். கௌரவர்கள் பக்கம் சகுனி, சல்லியன் முதலியவர்கள் முன்னிலையில் நின்றனர். அர்ஜுனன் பீஷ்மரை தாக்கியது மட்டுமல்லாமல் சகுனி, சல்லியன் அவர்களையும் தாக்கினான். துரியோதனனின் படைகளின் அணிவகுப்பு நிலை குலைந்து தடுமாறியது. உத்தரனும் சல்லியனும் நேரடியாக ஒருவருக்கொருவர் எதிர் நின்று விற்போரில் இறங்கினர். இரு படை வீரர்களுக்கிடையே மழை பொழிவது போல அம்புகள் வேகமாக மோதிக்கொண்டன. உத்தரனுக்கும் சல்லியனுக்கும் நடந்த போரின் போது திடீரென்று உத்தரன் சல்லியன் நின்று கொண்டிருந்த தேரின் குதிரைகள் மீது அம்பு எய்ததால் அதை தாங்க முடியாமல் குதிரைகள் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்தன. தேர்ப்பாகன் மார்பின் மீதும் 4-5 அம்புகள் பாய்ந்ததால் அவனும் வீழ்ந்தான். இவ்வாறு நடப்பதை பார்த்த சல்லியன் நம்பிக்கை இழந்துவிட்டான். அவன் உடலும் உள்ளமும் தளர்ந்து விட்டது. இந்த சமயத்தில் உத்தரன் எய்த அம்புகளால் கையிலிருந்த வில்லும் நாணருந்து 2 துண்டாக முறிந்து விழுந்தது. உத்தரனின் செயலால் கோபமடைந்த சல்லியன் ஆவேச வேகத்தில்
போர் முறை, நீதி, நியாயம் எல்லாம் மறந்துவிட்டு அருகிலிருந்த ஓர் கூரிய வேலை எடுத்து உத்தரனின் மார்பை குறிவைத்து எறிந்தான். உத்தரன் முறைப்படி போர் முடிந்துவிட்டது என்று எண்ணி வில்லையும் முதுகில் கட்டிக்கொள்ளும் அம்புகள் நிறைந்த சிறு கூடையையும் கலச்சி கீழே வைத்தான். அப்பொழுது சல்லியன் உத்தரன் மேல் திடீரென்று வேலை ஏவினான். இதனால் உத்தரன் எதிர்த்து சமாளிக்க முடியாமல் வேலிற்கு இரையானான். சல்லியன் வீசிய வேல் உத்தரனின் நெஞ்சு குழிக்குள் ஆழ பதிந்து விட்டது. உத்தரனின் உயிர் விரைவில் உடலை விட்டு பிரிந்தது. வெற்றி வீரனாக போர்க்களத்தில் ஆரவாரம் செய்து கொண்டிருந்த உத்தரன் சில வினாடிகளில் விண்ணகம் புகுந்து விட்டான். சல்லியன் உத்தரனை கொன்றான் என்று அறிந்த துரியோதனன் மனமகிழ்ச்சி அடைந்தான். பாண்டவர்கள் தங்கள் துணைவனான உத்தரன் இறந்ததால் மனம் வருந்தினர். பீமன் உத்தரனை கொன்ற சல்லியனை பழிவாங்குவேன் என்று உறுதி செய்து கொண்டு கிளம்பினான். பீமன் கோபமாக சல்லியனை துரத்தி கொண்டு வந்ததால் சல்லியன் பயந்து ஓடி பதுங்கிக் கொண்டான். பீமனை பார்த்தவுடன் துரியோதனனும் மற்ற வீரர்களும் சேர்ந்து எதிர்த்து வந்தார்கள். பீமன் துரியோதனனின் படை வீரர்களை கதாயுதத்தால் ஓங்கி அடித்து அவர்களை சிதறச் செய்தான். துரியோதனனுடைய தேரை அடித்து சிதைத்து தூள் தூளாக்கினான். துரியோதனன் போர்க்களத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் இருந்தான். அவன் தோற்றுவிட்டான் என்று அவனை சுற்றி நின்றவர்கள் நினைத்தார்கள். பிறகு சல்லியன் பதுங்கிக் கொண்டிருந்த இடத்தை சுவேதன் அறிந்து கொண்டு அவனை தாக்குவதற்கு சென்றான். சுவேதனுக்கும் சல்லியனுக்கும் இடையில் கடுமையான விற்போர் நடந்தது. சல்லியனுக்கு துணையாக சுவேதனை எதிர்ப்பதற்கு துரியோதனன் 6 பெரிய வீரர்களை அனுப்பினான். சல்லியனும் உடன் இருந்த 6 பேரும் சுவேதனுடன் விற்போர் செய்தார்கள். சுவேதனுடைய போர் திறமையால் அந்த 7 பேரையும் வீழ்த்தினான். அதனை கண்ட துரியோதனன் சுவேதனை எதிர்த்து போரிட வேண்டுமானால் இவனை விட பெரிய வீரராக இருக்க வேண்டும் என்று எண்ணி பீஷ்மரை சுவேதனுடன் போர் புரிய அனுப்பினான். சுவேதனனின் கலக்கமில்லாத வீரம் பீஷ்மரையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. சுவேதனுக்கும் பீஷ்மருக்கும் நிகழ்ந்த போரில் பீஷ்மரின் தேர் மற்றும் தேர்கொடி எல்லாவற்றையும் சுவேதன் அறுத்து தள்ளிவிட்டான். இதனால் சினம் கொண்ட துரியோதனன் போர்க்களத்தில் இருந்து இன்னும் பல வீரர்களை திரட்டி பீஷ்மருக்கு துணையாக அனுப்பினான். சிறிது நேரம் போர் நடந்தது. சுவேதன் மீண்டும் பீஷ்மரின் வில்லை ஒடித்து வீழ்த்தினான். இதனால் கோபமடைந்த பீஷ்மர் சுவேதனிடம், உனக்கு தைரியம் இருந்தால் வில்லை வைத்துவிட்டு வாளை கொண்டு போர் செய் பார்க்கலாம் என்று கூறினார். உடனே சுவேதன் வில்லை கீழே வைத்துவிட்டு வாளை எடுத்துக்கொண்டு போர் புரிய வந்தான். திடீரென்று பீஷ்மர் வேறொரு வில்லை எடுத்து சுவேதனனின் தோள்பட்டையை குறிவைத்து அம்பை தொடுத்தார். அம்பு சுவேதனனின் தோள்பட்டையில் ஆழமாக பாய்ந்து கையை துண்டித்தது. இதனால் கோபமடைந்த சுவேதன் வில்லை எடுக்க முயன்றபோது மீண்டும் பீஷ்மர் இன்னொரு அம்பை சுவேதன் மேல் எய்தபோது அந்த அம்பு சுவேதனனின் மார்பிலேயே தைத்து அவனை கொன்றுவிட்டது. சுவேதன் தடுமாறி மண்ணில் வீழ்ந்தான். பீஷ்மர் சூழ்ச்சி செய்து சுவேதனை கொன்று பழி தீர்த்து கொண்டார். முதல் நாள் போரிலேயே வீரமாக போர் புரிந்த உத்தரனும் சுவேதனும் வீழ்ந்தது பாண்டவர்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியது. விராட மன்னனின் மகன்களான உத்தரன், சுவேதன் இருவரையும் முதல் நாள் போரிலே இழந்ததால் கிருஷ்ணரும் தர்மரும் விராட மன்னனுக்கு ஆறுதல் கூறி சமாதானமடைய செய்தனர்.